Hello students, welcome to GA Maths Chapter 11 Integral Calculus Exercise 11.7 Question number 2 la first subdivision. Let I equal to integral x into log x dx. Okay, இது வந்து product of functions தான் இருக்கு. Integration by parts யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூவும் டிவியும் சூஸ் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸ் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸ் வந்து லாகதமிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் வந்து முதல்ல வரும் இல்லையா, லாகதமிக் ஃபங்க்ஷன் லாகதமிக் ஃபங்க்ஷன் தான் முதல்ல வரும் அண்ட் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் வரும், ரைட்? ஸோ இந்த லாகதமிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்ன சூஸ் பண்ணிக்க போகிறோம், என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதை நம்பர் பண்ணிக்கோங்க சும்மா உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. அண்ட் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா இருக்குது, லாகுக்கு அப்புறமா தான் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், இந்த ஆர்டரில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனை இப்போ செகண்டாக எடுத்துக்க போகிறோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் அது ட்ரிக்னாமெட்ரிக்லாம் இருந்தனால. பட் இங்கே லாகதமிக் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனும் இருக்கிறனால லாகதமிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும் நமக்கு. அதனால் அந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்க போகிறோம், அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுத்துக்க போகிறோம், ரைட்? இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். புட் யூ ஈக்குவல் டு எதை யூன்னு எடுத்துக்கணும், இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸ். ஓகே, அண்ட் டிவி இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் இங்கே எது நமக்கு எக்ஸ் இல்லையா, எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், ரைட்? இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க இதை, லாக் எக்ஸை. டிஃப்ரென்சியேஷன் என்னது, 1/x இல்லையா, 1/x dx. அண்டு v வேணும்னா டிவியை இன்டெகிரேட் பண்ணிடணும். இன்டெக்ரல் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு இன்டெகிரேஷன் என்னது, x²/2, ரைட்? இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்டெக்ரல் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du, இதான் ஃபார்முலா. ஸோ I is equal to, I தான் நமக்கு இந்த udvங்கிறத தான் நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம், ஐன்னு போட்டுக்கோங்க. இல்லைனா இன்டெக்ரல் x log xன்னு கொஷனே கூட எழுதிக்கோங்க. x log x dx is equal to uv. இப்போ uvனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. அதாவது log x into x²/2, அங்கேயும் x இருக்குது, இங்கே x²/2 இருக்கனால இதை முதல்ல எழுதிக்கிங்க எப்பயுமே. இல்லைனா இது இந்த எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி மிஸ்டேக் பண்ணுற சான்ஸ் இருக்குது, அதனால். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் v du, v வந்து என்னது x²/2, du என்னது, duங்க இருக்கு 1/x dx, ரைட்? அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, 1/x இன்ட்டு dxன்னு போட்டுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸும் இந்த ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x²/2 log x மைனஸ் என்ன இருக்குங்க, எக்ஸ் மட்டும் இருக்குது, x dx இருக்குது. அதாவது எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். எக்ஸோட இன்டெகிரேஷன் என்னது, x²/2 இல்லையா? ஸோ ப்ளஸ் சின்னு வந்துடும், அவ்வளோதான். வேணும்னா நீங்கள் இந்த x² காமன் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஓகே, எப்படி இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரைட்? இப்போ இந்த எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம், x²/2ன்னு போட்டோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது நமக்கு, டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அதனால் அதையும் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ ஆன்சர் என்ன ஆயிரும் நமக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு x²/2 log x minus x²/4 plus c. This is the integral of the given function. Okay, இப்போ செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லெட் I ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுங்க, 27 காமன் எடுத்துருங்க. 27 இன்ட்டு இன்டெக்ரல் x² இன்ட்டு e⁻3x dxன்னு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பண்ண கொஷின்ஸ்லலாம் எக்ஸோட பவர்ஸ் வந்து 1 தான் இருந்துச்சு, எக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா? பட் இங்கே என்ன இருக்குது, x²ன்னு இருக்குது, ரைட்? இந்த கொஷினில் வந்து நமக்கு x²ன்னு இருக்குது. இந்த மாதிரி எக்ஸோட பவர் எக்ஸுக்கு மேலே அதிகமாக இருந்தால் x²ஓ x³ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும்னு நம்ம அப்போமே பார்த்தோம் இல்லையா? ஃபார்முலா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அப்போ சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம இந்த யூவி சூஸ் பண்ணுறது அதே ஆர்டர் தான், ஐலேட் அந்த ஆர்டரில் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அல்ஜிப்ரேக்கும் எக்ஸ்பொனன்ஷியலும் இருக்குது. அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதனால் இங்கே நம்ம எடுக்க போகிறது வந்து
இதை எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல e⁻3x, இதை வந்து செகண்ட் ஃபங்க்ஷன்னு எடுக்க போகிறோம். ஓகே, அதாவது இது u, அது வந்து dv, ரைட். இப்போ இது ஐன்னு வச்சுக்கலாம். புட் u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. dv இஸ் ஈக்குவல் டு e⁻3x into dx. ஓகே, இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா du என்ன ஆயிரும், நமக்கு 2x dxன்னு வந்துடும். டிஃப்ரென்சியேஷனை தான் நம்ம u டேஷ் u டபுள் டேஷ் அப்படின்னு சக்ஸசிவ் டிஃப்ரென்சியேஷன்ஸை பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் வச்சுருப்போம். அதனால் இந்த u டேஷை இப்போ நம்ம du தான் u டேஷு, அதனால் அப்படியே இந்த 2xஐ மட்டும் எழுதிக்குவோம். அடுத்த நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் போட்டுக்கோங்க. u டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இதோட டிஃப்ரென்சியேஷன், எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1, ஸோ 2 அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் இங்கே வரும். அடுத்த டிஃப்ரென்சியேஷன் u ட்ரிபிள் டேஷில் வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் இது 0 ஆயிரும். அதனால் அதை போட தேவையில்ல. u டபுள் டேஷோட ஸ்டாப் பண்ணிடுங்க. எது வரைக்கும் டிஃப்ரென்சியேஷனோ இன்டெகிரேஷனோ வருதோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க. அதாவது இதுக்கப்புறம் போட வேணாம். ஸோ இப்போ v என்ன பண்ணுவோம், இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம் இல்லையா. இதோட இன்டெகிரேஷன் என்னது, e⁻3xக்கு e⁻3x/3. ஓகே, அடுத்த இன்டெகிரேஷன் என்ன ஆயிரும், இது v, அடுத்தது வந்து v1 v2ன்னு எழுதுவோம் இல்லையா, சக்ஸசிவ் இன்டெகிரேஷன்ஸ். e⁻3x/3 into 3ன்னு வரும், ரைட். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, இந்த 3s மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் e⁻3x/9ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து v2 போட்டுக்கோங்க. u டபுள் டேஷ் போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் போட்டுக்கோங்க. v2 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், அகெயின் e⁻3x by ஏற்கனவே ஒரு 9 இருக்குது, இந்த 3 இந்த இன்டெகிரேஷனில் மல்டிப்ளை ஆகும் டினாமினேட்டரில். ஸோ v2 will be equal to e⁻3x divided by 27. ஓகே, இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா எழுதி நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். பெர்னாலிஸ் ஃபார்முலா இஸ் Bernoulli's formula என்ன, integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2. இதுக்கு மேலே உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 0 ஆயிடுது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் ஃபார்முலாவில் நீங்கள் இப்படி எழுதிக்கங்க ஃபுல்லாக. therefore integral u dvன்றது அவங்க நமக்கு கொடுத்துருந்த கொஷின். ஓகே, அதனால் அந்த 27 வேறு வெளியே இருந்துச்சு, அதனால் அந்த ஐ அப்படியே எழுதிக்கலாம். i is equal to 27 into அந்த ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் into e⁻3x. ஓகே, 3x x ஸ்கொயர் into e⁻3x, சாரி, e⁻3x dx. ஓகே, இந்த 27 வெளியே அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருக்கிற இன்டெக்ரலுக்கு தான் அந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். uv, வேர் இஸ் uv, u வந்து x ஸ்கொயரு, v வந்து இது e⁻3x/3, x ஸ்கொயர் இன்ட்டு e⁻3x/3. ஓகே, மைனஸ் u டேஷ் v1 இங்கே இருக்குது, u டேஷ் v1 2x இன்ட்டு e⁻3x/9 ப்ளஸ் u double dash v2 2 into e⁻3x/27. ஓகே, ப்ளஸ் c. இப்போ என்ன பண்ணிடுங்க, 27 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க ஒரு டேர்ம்ஸோடையும். ஸோ இங்கே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 9ன்னு வந்துடும் இல்லையா. 9x ஸ்கொயர் இன்ட்டு e⁻3xன்னு வரும். செகண்ட் ஒன்னில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 3 மட்டும் நியூமரேட்டரில் இருக்கும். ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, 27 9 அடித்தா ஒரு 3 வரும். ஸோ இங்கே வந்து 6xன்னு வந்துடும். 6x இன்ட்டு e⁻3x ப்ளஸ் அடுத்தது 27 மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஒரு 2 அங்கே ஆல்ரெடி இருக்குது, அதனால் 2 இன்ட்டு e⁻3xன்னு வந்துடும் இல்லையா. 2 இன்ட்டு e⁻3x ப்ளஸ் c. இப்போ வந்து காமன் டேர்ம் மட்டும் வெளியே எடுத்துடலாம், e⁻3x. therefore i is equal to e⁻3x into உள்ள என்ன இருக்குது நமக்கு, 9x ஸ்கொயர் minus 6x plus 2 plus c. This is the integration of the given function.
Third subdivision, integral x square cos x dx. So இங்கே வந்து let I equal to start பண்ணலாம். Let I equal to integral x square cos x dx. இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸோட பவரில் வந்து 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸோட பவர்ஸ் ஹையர் பவர்ஸ் 2ஓ 3ஓ 4ஓ இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பெர்னாலிஸ் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்காக இந்த ஐலேட்ன்ற வேர்டை நம்ம எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸ் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, யூவும் டியூவியும். ஸோ இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ரைட். ஸோ எது ஃபஸ்ட்டு வரும், அல்ஜிப்ரேக்கும் ட்ரிக்னாமெட்ரிக்லேயும் எது வந்து ஃபஸ்ட்டு வரும்ன்றதை நம்பர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, இது வந்து செகண்ட் வரும், ரைட். இதை வந்து நம்ம அப்போ யூன்னு எடுத்துக்கணும், இதை டிவின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். புட் யூ ஈக்குவல் டு x square, dv is equal to cos x dx. இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம், சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ இங்கே யூ இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அடுத்தது வந்து டியூ போட்டுக்கோங்க. டியூ தான் நமக்கு யூ டேஷ் ஆயிரும். டேரெக்டாக யூ டேஷ்னு போட்டாலும் ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அப்படியே நீங்கள் டேரெக்டாக யூ டேஷ்னே போட்டுக்கலாம். யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வந்துடும். அண்ட் யூ டபுள் டேஷ் வில் பி ஈக்குவல் டு, இது வந்து என்ன ஆயிரும், 2ன்னு ஆயிரும் இல்லையா. அடுத்தது வந்து இதை இன்டகிரேட் பண்ணிடுவோம். v எல்லாம் வேணும்னா என்ன பண்ணணும், டிவிலேருந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் நமக்கு தெரியும், சைன் எக்ஸ்ன்னு தெரியும். அண்ட் v1 என்ன ஆயிரும், v1ங்கிறது வந்து சைன் எக்ஸுடைய இன்டகிரேஷனில் சைன் எக்ஸ்க்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். அண்ட் யூ டபுள் டேஷ் வரைக்கும் வந்திருக்குல்ல, அதனால இங்கேயும் வந்து v2 வரைக்கும் போடணும். v2 is equal to cos x உடைய இன்டகிரேஷன் sin x, பட் மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் சைன் எக்ஸ்னு வந்துடும். இப்போ நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலாவை எழுதி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா இஸ் பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன நமக்கு, இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 and so on இல்லையா. எந்த டேர்ம் வரைக்கும் நமக்கு டிஃபரன்சியேஷன் கிடச்சிருக்கோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். தேர்ஃபோர் அவங்க கொடுத்த இன்டெக்ரல் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவி போட்டுக்கோங்க, யூ இன்ட்டு வி. யூ என்ன வந்தது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் இல்லையா ஃபஸ்ட்டு, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் யூ டேஷ் வி ஒன். யூ டேஷ் என்ன, 2x, v1 என்னது காஸ் மைனஸ் காஸ் எக்ஸு, அதனால் மைனஸ் 2x காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் யூ டபுள் டேஷ் v2, யூ டபுள் டேஷ் v2 இது அதுவும் நெகட்டிவ் தான். ஸோ என்ன பண்ணிடலாம், மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு வந்துடுது, ரைட். மைனஸ் 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, so this is equal to x square sin x first term. second termல நமக்கு என்ன இருக்கு, minus 2x into minus cos x. v1 வந்து minus cos x, இது இந்த ஃபார்முலால வர மைனஸ். ஸோ இந்த டேர்ம் மட்டும் நமக்கு plus 2x into cos x ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து minus 2 sin x plus c. this is the integration of the given function. we have done it using Bernoulli's formula. Fourth subdivision, கொடுத்துருக்கிற இன்டெக்ரலில் I equal to வச்சிட்டோம். ஸோ அது வந்து எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் வந்து அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், சைன் எக்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஐலேட்டுன்றதை பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், அதை தான் யூன்னு எடுத்துக்குவோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுத்துக்குவோம்.
அதனால் யூவை எக்ஸ் கியூப்னு எடுத்திருக்கோம், டிவியை வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்த ஆர்டரில் வந்து அடுத்தது வருது. ஸோ அப்படி எடுத்துட்டோம். இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் போட்டுகிட்டே போகலாம். யூ டேஷ் வந்து நமக்கு என்ன ஆயிரும், 3x² வந்துடும். யூ டபுள் டேஷ் என்ன ஆயிரும், நமக்கு இதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 6xன்னு வந்துடும். அண்ட் யூ ட்ரிபிள் டேஷ் என்ன ஆயிரும், நமக்கு அடுத்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் வரும் இல்லையா, ஈக்குவல் டு 6ன்னு வரும். அடுத்த டிஃப்ரென்சியேஷனில் தான் 0 ஆகும். எவ்வளோ வருதோ அது வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணும். அண்ட் இங்கே வந்து இன்டெகிரேட் பண்ணணும், டிவியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா v கிடைக்கும். சைன் எக்ஸ்க்கு வந்து இன்டெகிரேஷன் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், ரைட். அண்டு இது அடுத்த v1 போடுங்க. v1 வந்து இதோட டிஃப்ரென்ஸ் இன்டெகிரேஷனில் காஸ் எக்ஸ்க்கு வந்து சைன் எக்ஸ், ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கிறனால இது வந்து மைனஸ் சைன் எக்ஸ்னு வந்துடும். அடுத்த v2 என்ன ஆயிரும் நமக்கு, v2 இஸ் ஈக்குவல் டு இதோட இன்டெகிரேஷன் சைன் எக்ஸ் உடைய மைனஸ் சைன் எக்ஸோட இன்டெகிரேஷன். சைன் எக்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் ஆகும் இல்லையா இன்டெகிரேஷனில், அதனால இது ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். அடுத்த v3 ஒன்று தேவையாக இருக்குது, ஏன்னா வந்து யூ ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் போட்டிருக்கனால v3யும் நம்ம போட்டுக்கணும். ஸோ v3 இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் எக்ஸ் உடைய இன்டெகிரேஷன். காஸ் எக்ஸ் உடைய இன்டெகிரேஷன் என்னது, சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பெர்னாலிஸ் ஃபார்மில் எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பெர்னாலிஸ் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். யூவி போட்டுக்கோங்க. யூ வந்து இங்கே இருக்குது, வி இங்கே இருக்குது. கிராஸாக அப்படியே பண்ணிகிட்டே போயிருங்க. நெகட்டிவ் சைன் இருந்தால் முன்னாடி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ மைனஸ் x³ இன்ட்டு காஸ் எக்ஸ். ஓகே, இதுதான் யூவி மைனஸ் யூ டேஷ் v1 என்னது அது, இங்கே வந்து v1ல ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இந்த டேர்ம் நமக்கு ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ ப்ளஸ் 3x² இன்ட்டு நீங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, டைரெக்டாக தப்பு இல்லாமல் பண்ணிங்கனாலும் ஓகே தான். அடுத்தது வந்து யூ டபுள் டேஷ் v2. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து யூ ட்ரிபிள் டேஷ் v3. ஏன்னா எல்லாம் நமக்கு இருக்கிறனால 3 டேர்ம்ஸ் நம்ம வரைக்கும் எழுதிக்குவோம், 3 டேர்ம்ஸ் இருக்கிறனால. ஓகே, அப்புறம் இப்போ இது பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து யூ டபுள் டேஷ் v2, இது ரெண்டும் 6x இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் 6x இன்ட்டு காஸ் எக்ஸ். ஓகே, அடுத்தது வந்து என்னது, மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் v3, 6 இன்ட்டு இந்த v3 இங்கே, அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நமக்கு, ப்ளஸ் 6 இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த டேர்ம் நம்ம போட்டுட்ருக்கோம் யூ ட்ரிபிள் டேஷு, அந்த சைனில் வந்து ஃபார்முலாவில் நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால 6 இன்ட்டு சைன் எக்ஸ்னு வந்துடும். மைனஸ் 6 இன்ட்டு சைன் எக்ஸ்னு வந்துடும் ப்ளஸ் சி. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான இன்டெகிரேஷன். ஸோ த இன்டெகிரேஷன் இஸ் ஓவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலாலாம் ஈஸியாக போட முடியும். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.